ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சுமியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பிரியாணி தான் செய்ய போகிறோம். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறி நல்லா வெந்துருச்சு. மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானோடனே 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 வெங்காயத்தை சுக்காக்கு ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வச்சப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வேக வச்ச மட்டன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் தண்ணி வச்சு நல்லா பாயில் ஆகணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கணும். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் இருக்கும். 50% அரிசி வெந்துருச்சு. அரிசியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு வெங்காயம் சுக்காவில் போட்டாச்சு. 2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கறி வேக வச்சப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா, 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். பாதி ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். மட்டன் சுக்கா ரெடி பண்ணிட்டோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் சுக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிக்சர் அனுப்பி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.